ஸ்ரீலங்காவில் ஏ அணிகளுக்கான ட்ரை சீரீஸ் நடந்துட்டு வருது. இதில் இந்தியா ஏ, ஸ்ரீலங்கா ஏ, ஆப்கானிஸ்தான் ஏ அணிகள் பங்கு பெற்றிருக்கிறாங்க. இதில் நேற்று நடந்த போட்டியில் ஒரு முரட்டு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்திய ஏ அணிக்கும் ஸ்ரீலங்கா ஏ அணிக்கும் இடையே போட்டி நடந்தது. திலக் வர்மா தலைமையில் இந்திய ஏ அணி களம் இறங்கினாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண இந்திய ஏ அணி 265 ரன்களை குவிச்சாங்க. இது தொடர்ந்து ஆடின ஸ்ரீலங்காவுக்கு கடைசி ஓவருக்கு 5 ரன்கள் எடுத்தா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நிலை இருந்தது. 5 விக்கெட்டுகளை மட்டும் இழந்திருந்தாங்க. கிரீஸ்ல 93 ரன்கள் அடிச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்ஸ்மேன் வேற இருக்காப்ல. ஸ்ரீலங்கா ஈஸியா வின் பண்ணக்கூடிய கண்டிஷன் இருந்தது. இந்திய தரப்புல இருந்து அர்ஷத் கான் பவுலிங் போட வராப்ல. செம்மையா வீசினாங்க மனுஷன். போட்டி மட்டும் ஜெயிச்சிருந்தா அர்ஷத் கானை கொண்டாடி இருப்பாங்க. 6 பால்ல ஃபர்ஸ்ட் பால் நறுக்குன்னு ஒரு டாட் பால ஆர்கரா போடுறாப்புல. 2வது பால்ல அந்த 93 ரன்கள் அடிச்சு நின்ற ஸ்ரீலங்கா பிளேயரை போல்ட் ஆக்கி விடுறாப்புல. முதல் 2 பாலுக்கு 1 விக்கெட் ரன்னே இல்லாம, அடுத்த 4 பாலுக்கு 5 ரன்கள் அடிக்கணும், அடுத்த 3 பாலுக்கு 3 சிங்கிள் கொடுக்குறாப்புல. கடைசி பாலுக்கு 2 ரன்கள் அடிச்சா ஸ்ரீலங்கா வின் அப்படிங்கிற கண்டிஷன் இருந்தது. அந்த கடைசி பாலையும் ஏர்கர் மாதிரி போறாப்புல, காலில் பட்டு 1 ரன் ஓடி 2வது ரன்ல ரன் அவுட் ஆயிராப்புல பேட்ஸ்மேன். ஸ்கோர் லெவல் ஆயிருது. போட்டி சூப்பர் ஓவருக்கு போயிருது. சூப்பர் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஸ்ரீலங்கா 16 ரன்களை அடிக்காங்க. அந்த ஓவர்ல ஒரு சிக்ஸர் ஒன்றும் போயிருது. அந்த ஓவர்ல கடைசி பால்ல ஒரு சர்ச்சை ஒன்று உண்டாகுது. என்னன்னா, லோ புல்டாஸா அர்ஷத் கான் போடுறாப்புல, அதுல ஒரு சிங்கிள் ரன் எடுப்பாங்க. நோ பால் கூட பேட்ஸ்மேன் தரப்புல இருந்து கிளைம் பண்ணுவாங்க. மெயின் அம்பையர் இல்லைன்றப்பல எல்லாரும் கிளம்பி கிரவுண்ட் விட்டு வெளியேறிடுவாங்க. அதுக்கு பிறகுதான் ட்விஸ்டே. தேர்ட் அம்பையர் அவரா ரிவ்யூ எடுத்து இது நோ பால், மறுபடியும் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுப்பாப்புல. உடனே மெயின் அம்பையர் எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாப்புல. இது என்னடா புதுமையா இருக்குது. மெயின் அம்பையர் நோபால் கிடையாதுன்னு சொல்லி அதற்கு பிறகு தேர்ட் அம்பையர் கொடுத்து அதை நோபால் கொடுக்காங்க. இது என்ன விசித்திரமான ஒரு புதுமை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதை தொடர்ந்து 17 அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு இந்தியா இறங்குறாங்க. இந்திய அணிக்கு ஷெட்கேவும் சூரியவன்சி 2 பேரும் இறங்குறாங்க. 2 பேருமே அதிரடி ஆட்டக்காரர்கள் தான். ஷெட்கே இந்த போட்டியில 75 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காப்புல. மாதுளன் அப்படிங்கிற ஸ்ரீலங்கா பிளேயர், யங் பிளேயர் வந்து பவுலிங் போட வர்றாப்புல. இதுல ஃபர்ஸ்ட் பால்ல 2 ரன்னும், 2வது பால்ல டாட்டு, 3வது பால்ல 1 ரன்னும் அந்த ஷெட்கே எடுக்கிறாப்பு. 3 பந்துக்கு 3 ரன் தான் கிடைக்குது. 4வது பந்து தான் சூரியவன்சி ஃபேஸ் பண்ண வர்றாப்புல. அந்த 4வது பால்ல 2 ரன் அடிக்கிறாப்புல. 5வது பால் 4 அடிக்கிறாப்புல. 5 பாலுக்கு 9 ரன்கள் மட்டும்தான் கிடைக்குது. கடைசி பால் வந்து அந்த மாதுளன் சமய ஏர்கர் மாதிரி போட்டு டாட் பால் போடுறாப்புல. 6 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி தோல்வியை தழுவுறாங்க. என்னைய கேட்டா இந்திய ஏ அணி செஞ்ச மிஸ்டேக் என்னன்னா, சூரியவன்சி பாலை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அப்படி ஃபேஸ் பண்ணியிருந்தா ஆட்டத்தோட ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, மொதல் 3 பாலுக்கு வெறும் 3 ரன்களை மட்டும்தான் ஷெட்கேவால அடிக்க முடிஞ்சது. இதே சூரியவன்சி இருந்திருந்தா 2 பெரிய ஷாட் அடிச்சிருந்தா அப்படின்னா மேட்ச் முடிஞ்சிருக்கும். அந்த தவிர இந்திய ஏ அணி பண்ணிட்டாங்க. சரி, தோத்துட்டாங்க. 6-7 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவிட்டாங்க. முடிஞ்சு கிளம்பும் போது ஸ்ரீலங்கா பிளேயர் ஏதோ ஒரு வாயை விட நம்மால சூரியவன்சி டென்ஷன் ஆயிடுறான் மனுஷன். திரும்பி அந்த பிளேயரை வந்து மேலே கை வச்சு தள்ளி விடுற மாதிரி போயிடுறாப்புல. கை கலப்பு மாதிரி ஐயே அங்க கச்ச கச்சன்னு ஆயிடுது. என்னையா நடந்துச்சு, ஏது நடந்துச்சு விசாரிச்சா ஸ்ரீலங்கா பிளேயர் ஒருத்தர் சொல்லியிருப்பாப்புல போல, சோழி முடிஞ்சு நீங்க நாட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையை விட, நம்மால் டென்ஷன் பார்ட்டி, கொஞ்சம் வயசு வேற, அந்த மெச்சூரிட்டி வேற கிடையாது, பாஞ்சு பிடிச்சு தள்ளி. சூரியவன்சி மேலையும் தவறு இருக்குது. ஏன்னா பேச்சோட தான் இருக்கணும். அவங்க ஏதாவது கமெண்ட் பண்ணா நீ பதிலுக்கு கமெண்ட் பண்ணலாம். ஆனா மேல பிடிச்சு தள்ளணும் அப்படிங்கிறது தவறு. இந்த இடத்துல சூரியவன்சிக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பிரித்வி ஷா அப்படின்னு ஒரு பிளேயர் இருந்தாப்புல. அபார திறமை உடைய ஆளு, சேவாக் மாதிரி ஆடக்கூடிய ஆளு. ஆஃப் கவர் டிரைவர்லாம் அவர் மாதிரி அடிக்கவே முடியாது. இந்திய அணியில பெரிய இடத்த பிடிப்பாப்புல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல இப்ப இருக்கிற இடமே தெரியல, காணாம போயிட்டாப்புல. காரணம், இருக்கிற திறமைக்கு அப்பாற்பட்டு தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது அவர்கிட்ட சுத்தமா கிடையாது. வெளி பொது இடங்கள்ல, பார்கள்ல பிரச்சனை பண்றது, கிரவுண்ட்ல பிரச்சனை பண்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல பேர் அடிபட்டு கடைசியில ஆள் காணாமலே போயிட்டாப்புல. இதைத்தான் சூரியவன்சிக்கு சொல்றோம். எப்பா, உனக்கு அபார திறமை இருக்குது, யாரும் செய்ய முடியாத, யாரும் அடிக்க முடியாத பவர்ஃபுல் ஹிட் இந்த வயசுல அடிக்கிற யாராலும் செய்ய முடியாதது. இந்திய அணியில செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்திய அணியுடைய ஃபியூச்சர், எதிர்காலம் ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி, ஒரு விராட் கோலி மாதிரி வரக்கூடிய வாய்ப்புள்ள ஆள்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த நேரத்துல நீ வந்து பொது இடங்கள்ல, மைதானங்கள்ல விளையாட்டுக்கு அப்பாற்பட்டு
உங்களுடைய ஆட்டிடியூடை மாத்திக்கணும் அப்படிங்கறதான் இந்திய ரசிகர்களுடைய வேண்டுகோளா இருக்குது. அதே நேரம் ஸ்ரீலங்கா பிளேயர் பேசுனது முறை இல்லாதது. ஏன்னா ஏற்கனவே தோத்த டீம் தோத்த கடுப்புல வெக்ஸா இருப்பாங்க. அவங்கள போய் சீன்ற மாதிரி மறுபடியும் பேசக்கூடாது. அமைதியா டீசெண்டா விளையாண்டு கை கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்கணும். ஆனா அந்த தவறு நடந்துருச்சு. கடைசியில எல்லாரும் விலைக்கு ஆட்களை வந்து சமரசம் பண்ணி வச்சாங்க. ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் ஏட்ட இந்தியா தோத்துட்டாங்க. இப்ப ஸ்ரீலங்கா ஏட்டையும் தோத்துட்டாங்க. இப்போ ஃபைனலுக்கு போகக்கூடிய கண்டிஷன் வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆப்கானிஸ்தான் ஏயோட இன்னொரு மேட்ச் இருக்குது. அதுல ஜெயிச்சா மட்டும்தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.